அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் மீ விவர்ஸ். இன்னைக்குள்ள வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நம்மளுடைய விவர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றுதல், அதாவது திருட்டுத்தனம், யார் ஒருத்தனை எப்படி எந்த ரூபத்தில் ஏமாறணுங்கிறதுக்கு எதுவுமே சான்சஸ் கிடையாது. உண்மையிலே நிறைய பேர் ஏமாற்றலாம், அவங்கள எந்த ரூபத்துலையும் ஏமாற்றலாம். அதனால் நம்மளே பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது, ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது நல்லது. அதனால தான் இந்த வீடியோவை நான் ஒரு ஸ்கிரிப்டாக க்ளீனாக தயார் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சேன். அதனால் இந்த வீடியோ முழுசாக கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியட்டும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா கடையில் பொருள் வாங்க வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அரிசி மூட்டையை தான் ஓரளவுக்கு ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் முடியலை. கடைசி நேரத்தில் 2 கிலோ சர்க்கரையை மட்டும் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதாவது காசு கொடுக்காம ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இன்னொருத்தன் நிற்கிறான் நம்ம சைடில். அவன் என்னன்னு தெரியல, அதாவது குடிகாரனா என்னன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு 7-8 முட்டையை ஆட்டையை போட்டு போயிருக்கான். அதே மாதிரி இந்த ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது. இந்த எல்லா கடைகள்லையும் ஒரு விதமான திருட்டுத்தனம் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இங்கே மட்டுமே இல்லை, இது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடியது தான். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியல. ஃபோன் மூலமாக கூட திருடுறாங்க நிறைய பேர். திருடுறவங்க எப்படி வேணுனாலும் வரலாம். அதனால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் வைக்காதீங்க. கூகுள் ஃபோட்டோஸ்னு வருது. அந்த ஃபோட்டோஸில் முக்கியமாக ஆதார் கார்டோ, ஐடி கார்டோ, இல்லை பேன் கார்டோ, எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் சேவ் பண்ணி வைக்காதீங்க. நம்ம சேஃப்டி என்ன இருக்குதோ நம்ம வீட்டில் வைக்கிறது, அப்படி தேவைப்பட்டால் பர்ஸில் வச்சுக்கிறது. அது கூட டூப்ளிகேட் தான் வைக்கணும், ஒரிஜினல் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் யார் எப்படி எந்த ரூபத்தில் எவ்வளவு ஏமாற்றலான்னு தெரியாது. ஏமாந்ததுக்கு பிறகு அழுகிறது தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏமாந்ததுக்கு பிறகு கஷ்டத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஏமாறுறதுக்கு முன்னாடி அட்வான்டேஜாக இருக்கணும். இப்படி கூட நடக்கும்னு சொல்லலை, நடக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடாத மாதிரி ஆக்கிடணும். ஒரு அட்வான்டேஜாக புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். இப்போது ஃபோனில் சப்போஸ் யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கு, ஐஃபோன் வருது, உங்களுக்கு இந்த மாதிரி டிவி வருது, வண்டி வருது, இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாற்றலாம். எதாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கோங்க, சரன்னு சொல்லிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் ஏதாவது லிங்க் வரலாம், மெசேஜஸ், அந்த மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணியோ எந்த தேவையில்லாத வேலையும் செஞ்சிடாதீங்க. முதல்ல அந்த லிங்க்கை படிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்களாக ஏதாவது கிளிக் பண்ணியிருக்கிறீங்களா, ஏதாவது மெசேஜஸ் வர்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த லிங்க் கூட கிளிக் பண்ணாதீங்க. மெசேஜஸ் வரணும், அது மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும், உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்திருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி தாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கார்டு நம்பர் கேட்பாங்க. எதையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏமாந்ததுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது. அழுகைக்கு தவிர, கோபம் வரது தவிர ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 1க்கு 4 வாட்டி யோசிச்சுக்கணும், எதை செய்கிறோம் சரியா தவறாங்கிறத பற்றி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பல விதமாக ஏமாந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சில உழைப்பில்லாத காசுக்கு ஆசைப்படுறாங்க. அதாவது உங்களுக்கு தப்பாக எடுத்தா எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, இருக்கிறது தான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, உழைச்சி வேர்வை சிந்தி கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட யோசனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்த இடத்துல காசு கிடச்சிடணும். ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அமௌண்ட்டுக்கு டபுளாக கிடச்சிடணும், பாதி எனக்கு வந்துடணும் உட்காந்த இடத்துல. அதாவது என்ன நினைக்கிறாங்கோ, ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ போட்டோம்னா நமக்கு இவ்வளோ வரும். இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் நம்பாதீங்க. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வேர்வை, இதுதான் நம்மளுடைய ஷரியத் நம்மளுக்கு சொல்லி தருது. நம்ம ஷரியத் என்ன சொல்லுது, உங்களுடைய வேர்வை தான் உங்களுக்கு கூட வரும், உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு சேரும் ஹலாலாக. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கோ, போடுறீங்க, காசு ஃபஸ்ட்டு வருது, 2வது வரும், 3வது வரும், அவங்க கூட இது தான் வெயிட் பண்ணுறாங்க. 4வதாக நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் போடுவீங்க, மொத்தமாக தீத்து கட்டி போயிடும். நம்ம நீங்கள் யாரை போய் எங்கே தேடுவீங்க? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய சேஃப்டி நம்மளது ஃபஸ்ட்டு. நம்ம யாரையும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய தொடர்பு இருக்கணும், அவங்களுடைய லிங்க், அவங்களுடைய இடம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா யாரையோ யாரோ காசு கேட்குறாங்க, யாரோ எதை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ அதனால் நமக்கு என்ன ஆகும், நஷ்டம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் வர்றதுக்கு முன்னாடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லாரும், அதாவது என்னுடைய யூடியூப் சேனல் மெம்பர்ஸ், எல்லாரும் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சரி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க, ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கிறீங்க.
ரொம்ப புத்திசாலித்தனமாக இருங்க இந்த மாதிரி விஷயத்துல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயமான திருட்டுத்தனம் நடக்குது. அதாவது திருட்டுத்தனம் திருடன் பக்கத்துல கிடையாது, ரொம்ப தூரமாக இருந்து ஹேக் பண்ணி திருடுறான். ஹேக்கர்ஸ் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன லிங்க் தான் அனுப்புவான். உங்களுடைய வைஃபை ஏதாவது ஆன்லைன் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய பல ரூபாக்கள் போகலாம், உங்க மேல பல ரூபாக்கள் லோன் எடுத்து உங்களை ஏமாத்தலாம். அதனால ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்துலையுமே உஷாராக இருக்கும். முக்கியமாக மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வைக்காதீங்க. முக்கியமாக பேன் கார்டோ ஆதார் கார்டோ எதையுமே கூகுள்ஸ்லையோ எதுலையுமே சேவ் பண்ணி வைக்காதீங்க. நமக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறலாம். அப்படி இல்லாமல் நம்ம எதுலேயும் சேவ் பண்ணி வைக்கிறதுனால சில நேரம் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிடுவாங்க. சொல்ல முடியாது என்ன டீட்டெயில்ஸ் எதில் என்ன போகுமோ. ஏன் நம்ம பேரில் லோன் எடுத்து அவங்க ஏமாற்ற கூட செய்யலாம். அதனால உஷாராக இருங்க, எந்த நேரமும் உஷாராக இருங்க. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்போம், ஆனால் அந்த கொஞ்சம் கேர்லெஸ்ஸு எந்த அளவுக்கு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விடுங்கிறது நமக்கே தெரியாது. அதனால தான் எப்போவுமே சரி உஷாராக இருக்கு. இதுதான் நான் நீங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்ல வந்தேன். அதனால் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த வீடியோ என்ன பண்ணுறேன்னா ஒரு அலர்ட்டுக்காக, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், அதனால தான். அதனால் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Audio Jungle.